மா பசியில் என்ன இருக்கு? வேலைக்கு சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போயிட்டு வர வேண்டியது, கல்யாணத்தை பற்றி பேசினா மட்டும் பேசாமல் இருங்கன்னு சொல்ல வேண்டியது. மா நான் அவர்கிட்ட பேசிட்டேன். ஒரு நல்ல நாளா பார்த்து கோயில்ல சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க என்ன செய்றீங்க? ஒரு நல்ல நாளா பாக்குறீங்க. ஓகே? கோயிலில் சிம்பிளாக முடிச்சுக்கிறதா? உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ போய் சிம்பிளாக முடிக்கணுன்ற. ஏமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றது தானே முக்கியம். அது ஆடம்பரமா பண்ணுறது முக்கியம். நாங்க தானே கல்யாணம் பண்ணி வாழ போறோம். விடுங்கம்மா. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? உன் விருப்பம். செங்கனி கடைக்காரர் கூடுப்பா. ஏன்னா இன்னைக்கு முழுக்க நம்ம உட்காந்தா கூட யாரும் வந்து என்ன வேணும் ஏது வேணும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோ கடை இருக்குது. இந்த கடையில் மட்டுமா? கடைக்காரரே வாயா வந்து ஓடுறடியா. செங்கனி ஏகாமரம் என்ன சாப்பிடுறீங்க? அது கடைக்கிட்ட என்ன பேப்பர் இருக்கு? பேப்பரா? இது டீ கடன் தெரியாதா? டீ கடன் தெரியும். பேப்பர் படிக்கும்போது தொண்டை கரகரப்பா இருக்கும்ல, ஆயுசம் கிட்ட நீ கோச்சுக்குவ. அதனால ஒரு தேச்சி கோசம் கொண்டா. தேசி கோசம் பழசு அப்படியே இருக்கு போல இருக்கு. பேப்பர் வரும். ஏகாமரம் உனக்கு என்ன தேசி பிஷலா? ஆமா, உங்களோட எதை குடிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதையாச்சும் கலக்கி எடுத்தா சீனியை கொஞ்சம் குறைச்சிருப்பா. ஆர்டர் இருக்கு, ஸ்டைல பாரு, பாய்ஸ் ஹோட்டல் மாதிரி. இந்த கடையில பந்தாவை கொண்டு குறைச்சிருக்காங்க. தே ஒன்று புக் பண்ணிருங்க. பையனுக்கு முறப்பு பலமா இருக்கு. கடலுக்கு குடிச்சாவே அப்படித்தான். ஏகா நம்ம தலைவர் மாதிரி இல்ல? அட ஆமா, தலைவரே தான். தலைவரே என்ன தெரிஞ்சு தெரியாத மாதிரி நிக்கிறீங்க, வாங்க. கவனிக்கலையா? என்ன தலைவரே, இவ்வளவு பெரிய உருவம் ரெண்டு உட்காந்துருக்கு, தெரியலன்றீங்க, கவனிக்கலன்னு வேற சொல்றீங்க. சத்தியமா பார்க்கலையா? ஏதோ நடப்புல இருந்தேன், அதான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அதானே, நீ இங்க ஏன் போய் சொல்லணும்? இப்பெல்லாம் சத்தியம் தானே பேசுறீங்க. அதோட பேப்பர்ல படமெல்லாம் போட்டு அசத்துறீங்க தலைவரே, ரொம்ப பிரபலமாயிட்டீங்க. என்னையா அது? பகிரங்க மன்னிப்புன்னு பத்திரிகையில அறிக்கை கொடுத்தா அதை போய் பெருசா பேசுறீங்க. அட யாருக்கு வரும் இந்த மனசு? எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு அறிக்கைலாம் வேற விடுறீங்க. பலே பலே பலே. இதெல்லாம் அரசியல்வாதி பாணி. உனக்கு புரியல? தலைவர் அரசியல்ல குதிக்க தயாராயிட்டாரு. அப்படித்தானே தலைவரே? அரசியலையும் குதிக்கல, ஆத்துலையும் குதிக்கலையா? இப்படி உசுப்பேத்தி விட்டுதான் என்ன இந்த நிலைமை கொண்டாந்துருக்கீங்க. இதுக்கு பிறகும் அரசியல்ல குதிச்சு டெபாசிட் போய் தோத்து போய் அவமானப்படணுமா? என்ன தலைவரை அவமானம் அது இதுன்னு அசிங்கமா பேசிக்கிட்டு இதெல்லாம் பார்த்த முடியுமா? இதுக்கப்புறம் இங்க இருந்த உருப்படவே முடியாது. ஏயா இப்படி வெட்டித்தனமா நேரத்தை வீணாக்கிறது விட்டுவிட்டு ஏதாச்சும் உருப்படியா செய்ய பாருங்கய்யா. நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? ரிட்டையர் ஆனதுல இருந்து இதுதான் எங்களோட முழு நேர வேலையா இருக்கு. அப்படியா? பள்ளிக்கூடத்துல கார்டு வேலை தோசமா இருக்கு, பாக்குறீங்களா? காடு வேலையா? ஏன் சிங்கேனி, காடு வேலை நம்ம தகுதிக்கு சரி வருமா? இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த வேலை, இதை விட கேவலமான வேற வேலை இருக்கா? தலைவருக்கு எப்போதுமே தமாஸ் தான். ஏகா போயிட்டு தான் வருமே, நம்மளுக்கு பொழுது போன மாதிரி இருக்கும். அங்கேயும் 4 பேர் நம்ம மாதிரி இல்லாமையா போயிடுவாங்க. ஓ அப்படி வேறையா? நீங்க பண்ற கூத்துக்கு ஆளு வேற சேர்க்கிறீங்களா? என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டீங்க? ரஜினிக்கு அன்பான சேர்ந்த கூட்டம் மாதிரி நாங்க அக்கறையினால சேர்ந்த கூட்டம். ஏன்னா சமுதாயத்து மேல எங்களுக்கு அவ்வளவு அக்கறை. நாங்க ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சி மக்கள்கிட்ட சொல்லலைன்னா மக்கள் நிலைமை என்ன ஆகுறது? சரியா சொன்னீங்க ஏகா. என்ன சரியா சொன்னீங்க அண்ணா? உங்க தண்ணி ரெடியா? சரி பாருங்கய்யா, அந்த பெரியவாத்தியார் மேல உள்ள கோபத்துல என்னென்னமோ தப்பா பண்ணிட்டோம். இப்ப அதை உணர்ந்து திருத்திக்கிட்டா தானே ஏன் நல்லது? ஏன் அப்படி அக்கப்போர் பண்றீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்க, நான் வரேன். தலைவரே
அந்த வேலை விஷயமா ஆ அதோட இதுக்கு காசுகள் இது போயிருக்க. இது வழக்கமாக உள்ளது தானே. இதுக்கு தான் ஒரு தலைவர் வேணுங்கிறது. கரெக்ட். என்ன செங்கேனி தலைவர் ஆளே மாறிட்டாரு. இவங்கெல்லாம் நல்லவங்களா மாறுறதுனால தான் நம்ம பேர் கெட்டு போகுது. ஆமா, இதனால நம்ம இமேஜ் கெட்டு போயிடுது. ஆமா. ஏம்பா சாப்பாடு வேணுமா வேணாமான்னு கேட்க மாட்டீங்களா? வேலையா போச்சு. என்ன சாப்பிட்றீங்க? இட்லியா தோசையா? ஆமா, ரெண்டுமே ஒரே மாவு தான். எதுல மாவு கூட போதோ அதை ஊத்தி கொண்டா போ. தோசையை கொண்டு வந்துடுறேனே. எல்லாம் உன் விருப்பப்படி தானே, போ போ. சாப்பிட வேண்டியது நம்ம கடமை. சொல்லுங்க லாரன்ஸ். எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நாம குழந்தைகளை பார்த்துக்கிற செலவு குறைக்கிறதுக்கு ஒரு வழி யோசிச்சேன். நாம குழந்தைகளை பற்றி தனித்தனியாக ப்ரொஃபைல் செஞ்சு நம்ம வெப்சைட்டில் விளம்பரப்படுத்துவோமே. இதனால குறைஞ்சது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஸ்பான்சராவது தேடலாம். இந்த மாதிரி உதவி நம்மளுக்கு கிடைச்சதுன்னா எதிர்காலத்தில் இந்த ஸ்கூலை நடத்துறதுக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரில்லியன்ட் லாரன்ஸ். எனக்கும் இது ஒரு நல்ல ஐடியா தான் தோணுது. நான் உடனே கௌதம் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் லாரன்ஸ். தேங்க்ஸ். ஓகே பாய். ஓகே மெம்பர்ஸ், வெற்றிகரமாக நம்ம இந்த ஸ்கூலை வாங்கிட்டோம். அடுத்ததாக நம்மளோட சேலஞ்சஸ் என்னன்னா எப்படி அதை வழிநடத்த போகிறது தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒயிட் போர்டில் பார்க்குறீங்கன்னா இதான் ஃபோக்கஸ் அனாலிசிஸ். நம்மளோட இன்கம், நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? லெட்ஸ் லுக் அட் திஸ். வாழ்த்துக்கள் கௌதம், வாழ்த்துக்கள் கைலாஷ். உங்களுடைய ஒரே மலேசியா தமிழ் பள்ளியை கல்வி இலாக்கா அங்கீகரிச்சுட்டாங்க. இந்தாங்க அதுக்கான அனுமதி கடிதம். நன்றி டத்தோ. ரொம்ப நன்றி டத்து. மை பிளஷர். குட் நியூஸ் கௌதம். பிரச்சனை பார்த்துக்கலாம். கமின். நாளைக்கு பேசலாமே. ஓகே பாய். நினச்சா சார் வெற்றி சார் கூப்பிட்டுருந்தாரு. அவரோட மற்ற பார்ட்னர்ஸும் நன்கொடை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்களாம். உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ணாங்களா, கிடைக்கலையா? அதான் ஆஃபீஸ் ஃபோனுக்கு கால் பண்ணியிருந்தாரு. இதை பற்றி சொல்ல சொன்னேன். அப்படியா? சரி, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். ஓகேங்க சார், தேங்க்ஸ் சார்.
சந்தோஷம். ஹலோ கைலாஷ். சொல்லியா? அவனுக்கு தெரியுமா அக்கௌண்ட்ல 7 மில்லியன் வந்துருச்சு. அப்படியா? தேங்க்யூ ஃபார் த குட் நியூஸ். நான் அப்பயே நினைச்சேன் கண்டிப்பா இது கிடைக்கும்னு. சரி என்னண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? லாரன்ஸ், நம்ம பேங்க் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சா? அக்கௌண்ட்ல காசு வந்துருச்சு. ஆமாவா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கடே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா எனக்கு மட்டும் தானா? உனக்கும் தான்.
வாழியவே. நம் மலேசிய இந்தியர் அனைத்துலக பள்ளி வாழிய வாழியவே. அன்பொழி வீசிடும் இன்ப மலேசியம் அழகிய பூஞ்சோலை. அதை பண்பொடு மூவிட பாங்குற வாழ்ந்திட பாடுவோம் பாமாலை. ஆசிரியர் நீங்கிட அறிவொளி பாய்ச்சிடும் ஆசான் குலவாழ்க. அது மாசரும் பொன்னென வான்புயிர் வைத்திடும் மாணவர் குலம் வாழ்க. ஈன்றவர் சான்றவர் இன்புற கல்வியை இமயத்தை நாம் அடைவோம். உயிர் போன்ற மறுப்பையும் மொழியினும் நாட்டையும் போற்றிய காத்திடுவோம். இந்த இதமான மாலை பொழுதில் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம் மலேசிய இந்தியர் அனைத்துலக பள்ளியின் 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் பள்ளியின் முதன்மையாளர் திரு கௌதம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளிக்கூடம் வெற்றிகரமாக 5 ஆண்டுகளை கடந்து வந்ததை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இந்த வெற்றிக்கு பின்னணியில் முதுகெலும்பாக இருந்தது ஒரே மலேசிய தமிழ் பள்ளி அறவாரியம். அதன் தலைவர் திரு கைலாஷ் அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். மேலும் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நல்லுள்ளங்களின் தியாகத்தாலும் ஆதரவாலும் நமது பள்ளிக்கூடம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களின் சமுதாய உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் நமது மாணவர்கள் சாதனை படைப்பார்கள் என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். Students, first we need to consider the left hand side of the equation, all right? We have 6 sodium atoms, 6 oxygen atoms, 6 hydrogen atoms, and 2 chlorine atoms, all right? Now we need to see the right hand side of the equation. We have 2 sodium atoms, 2 chlorine atoms, 4 oxygen atoms, and 2 hydrogen atoms, all right? So now we need to balance both the equation, and when you multiply, you'll get a balanced equation, all right? Copy this down. Excuse me, miss. Solo Vignesh. I think the equation is not balanced yet. Only sodium and hydrogen is balanced, but chlorine and oxygen is not balanced. Apriya, give me a minute. Miss, ஒரு லெட்டர் டைப் பண்ணா சரி பார்க்க மாட்டீங்களா? ஃபார்மேட்லாம் கண்ட மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட டைப்பிங் எரர் வேற. அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கீங்க. செக்லிஸ்ட் படி சரியா அடுக்கலாம்ல. அது கூடமா கஷ்டம். வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னா எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. எனக்கு தலைவலி மிச்சம். ஏன் சார், நீங்களாம் மாறவே மாட்டீங்களா? உங்க மகனோட பர்த்டே போய் அங்க கொண்டாடணும்னு சொல்றீங்களே, அதை பாக்குற அங்க இருக்கிற குழந்தைக்கு ஏக்கமா இருக்காது? நீங்களாம் என்னைக்குதான் அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க போறீங்களோ? என்ன நீங்களாம் நல்லா தர்மம் செய்றீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியணும். வகுப்புல டீச்சர் என்ன சொன்னாலும் அமைதியா கேளுப்பா. அவங்க மனசு நோகிற மாதிரி நீ எது நடந்துக்காத. அப்புறம் அவங்க எது சொன்னாங்கன்னா நீ படிச்ச படிப்பு உனக்கே உதவாம போயிரியா? அவன் அப்படித்தான் நித்திலா. அவன் ரொம்ப புத்திசாலின்னு காட்டலனா அவனுக்கு தூக்கம் வராது. எல்லாம் இந்த பிரின்சிபலை சொல்லணும். அவர் கொடுக்குற இடத்துல தான் அவன் இப்படி ஆடுறான். எப்ப பார்த்தாலும் அவன் கூட பிரச்சனையாவே இருக்கு. அவனுக்கு ஐன்ஸ்டைன் நினைப்பு போல எரிச்சல் வருது.